ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பிக் பாஸ் 70 நாள் கடந்து இப்போ தாண்டா கேம் கொஞ்சம் நல்லா போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட்டாக ஒரு 2 எபிசோடு பார்த்துருப்போம். அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் நம்ம வந்து வழக்கம் போல் விஜய் சேதுபதி யாரோ ஒரு பக்கம் பார்ஷியலாக பேச போகிறாரு. அப்படி இல்லாத பட்சத்துக்கு இந்த வாரம் அருண் அவர்கள் பேசினதுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைக்க போது நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிருந்தோம். சொல்லப்போனால் ஒன் ஆஃப் த சாட்டிஸ்ஃபைடு வீக்கெண்ட் எபிசோட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா விஜய் சேதுபதி வந்தார், சாட்டர்டே எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணி நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. அஸ் ஆடியன்ஸாக பார்த்த நமக்கே புரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த முழுசாக கேட்ட அருணுக்கு கடைசி வரை புரியலைன்னு சொன்னார். பட் ஆக்சுவலாக அது புரியலைன்னா இல்லை, அருண் அதை அக்செப்ட் பண்ண ரெடியாக இல்லை, அதுதான் உண்மை. அது ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரீமாக போய் விஜய் சேதுபதி திரும்ப தனியாக வந்து நம்ம பிக் பாஸ் அந்த ஸ்பீக்கர் மூலமாக அருண் கிட்ட பேசி அதுக்கப்புறமும் அருண் அதை ஒத்துக்க முடிஞ்சு போச்சியா, அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நீ லேபர்னு சொல்கிற, லேபர்னு சொன்னால் உனக்கு கடுப்பாகுதுன்ற. அப்போ அந்த வார்த்தை என்ன தவறான வார்த்தையா? இப்போ ஒருத்தனை பார்த்து டக்குன்னு டேஷு அப்படின்னு சொல்லி திட்டோன்னு வச்சுங்களேன், நீ எப்படா அதை சொல்லலாம்? இது சொசைட்டியில் அது ஒரு கெட்ட வார்த்தை, நம்ம வந்து அதை டிஃபெண்ட் பண்ணலாம். ஏன்னா சொசைட்டியில் அது ஒரு கெட்ட வார்த்தை, நீ என்னை சொன்னதுனால அது தவறு அப்படின்னு சொல்லி அதை நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு லேபர்னு சொன்னதுக்காக வந்து நீ எப்படி கேட்ப அப்படிங்கிறது தான் விஜய் சேதுபதியோட கேள்வி. என்ன அப்படின்னா, நம்மளே அதை யோசிச்சு பார்ப்போமே. இப்போ வந்து இந்த சேனலில் நான் ஒரு லேபர், நான் கொடுக்குற சம்பளத்துக்கு நான் வேலை பார்க்குறேன். இந்த கேமரா பின்னாடி இருக்கக்கூடிய கேமராமேன் ஒரு லேபர். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்க போகிறக்கூடிய எல்லாருமே முக்கால்வாசி பேர் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாய். அதான் லேபருங்கிற வார்த்தையை கொஞ்சம் மாட்ரேட் பண்ணி நம்ம வந்து எம்ப்ளாயின்னு சொல்கிறோமே தவிர இது எல்லாமே ஆல் ஆஃப் அஸ் லேபர்ஸ் தான். நம்ம ஒரு பில்லு போடும்போதே பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஓனர்ஸ் வந்து கடைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மெட்டீரியலுக்கான காஸ்ட்டெல்லாம் போட்டு கீழே என்ன போடுவாங்கன்னா லேபர் காஸ்ட் அப்படிங்கிற ஒன்று தான் போடுவாங்க. ஸோ லேபருங்கிற ஒரு தவறான வார்த்தையே கிடையாது. அப்படிங்கிறப்ப அது எங்கே அருணுக்கு தவறாக மாறுதுங்கிறதான் கேள்வி. அப்போ லேபருங்கிற வார்த்தையை உங்களுக்கு தவறாக தோணுதுன்னா அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நீங்கள் என்னவா புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாரு. அதையும் அவர் சொல்ல மாட்டுறாரு. அப்புறம் எதுக்கு லேபரை தப்பாக பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த பிக் பாஸ் வீட்டை வந்து நான் என்னோட வீடாக பார்த்தேன். சரி, உங்களோட வீடாக பாருங்கள். உங்களோட வீட்டில் தவறாக ஒருத்தவங்க பேசினா அவங்ககிட்ட போய் சண்டை போடுவீங்களா? அம்மா நீங்கள் சொன்னால் தப்புமா, இதுக்கு இது அர்த்தம் இல்லைம்மா, அப்பா நீங்கள் சொன்னது தப்பு, இதுக்கு அர்த்தம் இல்லை அப்படி தான் சொல்லியிருக்கணுமே தவிர அங்கே போய் சம்மந்தமே இல்லாமல் சண்டை போடுறது, அதுக்கப்புறமா அப்படிங்கிறது இப்படிங்கிறது. சொல்லப்போனால் அருண் வந்து என்ன நடந்தாலும் சரிப்பா, நான் சொன்னதை நான் ஒத்துக்கவே மாட்டேன், நான் சொல்கிறது தான் கரெக்டு, நீ என்ன சொன்னாலும் அது தப்புன்றது. அதுக்கப்புறமா நான் இது மாதிரி சொல்லலை, அவர் வந்து என்னை அப்படி மேனிப்புலேட் பண்ணுறாரு, இவர் வந்து இதுக்கு கீழே சொருகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் நமக்கெல்லாம் டென்ஷன் ஆகிடுச்சு. ஐயோ, நீ இவ்வளோ ட்ரை பண்ணி என்ன ப்ரூவ் பண்ண விரும்புகிறீங்க? எனக்கு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரே ஒரு கேமரா தான். விஜய் சேதுபதி பேசும்போது அந்த கேமரா ஆன் ஆகும், அருண் பேசுகிற ஒரு கான்வர்சேஷன் வரும், அதை வந்து எடிட் பண்ணி வெளியில் இதை போடுவாங்க. அப்போ அருண் பேசுகிற வந்து இங்கே மேனிப்புலேட் ஆகுது அப்படிங்கிற பல விஷயங்கள் அருண் சொல்லலாம். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, 24/7 அதை பார்க்குறாங்க. நீங்கள் என்ன பேசுனீங்க, என்ன டோனில் பேசுனீங்க, அது எது கன்வே ஆகுதுன்னு சொல்லி எல்லாருமே பார்த்து புரிஞ்சுட்டாங்க. விஜய் சேதுபதி ஸ்டார்டிங்கில் ஒன்று சொன்னார்ல, கேமராமேனை ஏமாற்றலாம் பட் கேமராவை ஏமாற்ற முடியாதுன்னு. அதுதான் உண்மை. ஏன்னா அருண் என்ன மீனிங்கில் சொன்னாருங்கிறது வெளியில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நான் அதில் சொல்லலை இதில் சொல்லலை, என்னை ப்ரொவோக் பண்ணுறாங்கன்னு சொல்லி இது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயமாக தான் நான் பார்த்தேன். எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோட் நம்மளுக்கு ஒன்று கிளியர் ஆகிடுச்சு. அருண் வந்து இத்தனை நாள் ஹவுஸ்மேட்ஸ்லாம் சொன்னாங்கல்ல, அருண் அவரோட பாயிண்ட் தான் கடைசி வரை வின் பண்ணணும்னு சொல்லுவாருன்னு. அதை நம்ம வந்து ஒருத்தவங்களோட ஒப்பீனியனாக பார்த்தோம். பட் அருணே அந்த விஷயத்துக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறப்ப தெரிஞ்சது, ஓகே இஸ் நாட் அக்செப்ட் இஸ் மிஸ்டேக்ஸ் அட் எனிமோர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ சாட்டர்டே எபிசோட் இப்படி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வழக்கம் போல் சண்டே எபிசோட், சண்டேக்கான எவிக்ஷனாக நம்ம தர்ஷிகா அவர்கள் வெளியில் போனாங்க. அதுக்கப்புறமா வழக்கம் போல் எல்லாரையும் கேள்வி கேட்டு இந்த கேம் இனிமேல் நல்லா விளாடுங்க அப்படின்லாம் சொல்லி அமிச்சார். இந்த 2 எபிசோடும் இந்த வீக்கெண்டுக்கான எவிக்ஷன்லாம் பார்க்கும்போது சத்யாவோட எவிக்ஷன் அது ஃபேர் அன்ஃபேர்னு பேசுகிறதுக்கெல்லாம் நமக்கு வந்து வேலையே கிடையாது. சொல்லப்போனால் சத்யா ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் பர்சன் இந்த பிக் பாஸ் ஹவுஸ். காரணம் என்னென்னா, அவர் வந்து இந்த 70 நாள் பயணத்தை வச்சது மிகப்பெரிய விஷயம். உள்ளே வந்து எவ்வளோ பேர், சொல்லப்போனால் ரியா அவர்கள் வெளில போனதாக இருக்கட்டும், சுனிதா தர்ஷா வெளில போனதாக இருக்கட்டும், எவ்வளவோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்லாம் வெளில போயிட்டாங்க. சத்யா எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உள்ளே இருந்து ஒன்று நெகட்டிவாக பேசணும், இல்லைனா கான்ட்ரவர்சியாக பேசணும், கண்டென்ட் கொடுங்க, எதுவுமே பேசாமல் ரொம்ப காமான ஒரு வேலை போன சத்யா 70 நாள் இருந்தது பெரிய விஷயம். அப்படின்ற பட்சத்தில் அவரோட எவிக்ஷன் நமக்கு எந்த ஒரு சஃபரையும் கொடுக்கல, நம்ம எதிர்பார்த்தது தான். ஆனால் தர்ஷிகாவோட எவிக்ஷன் நம்மளுக்கு எங்கே ஒரு மாதிரி கடுப்பாகுதுன்னா, நீங்களாம் ஸ்டஃப் டு த ஃபைனல் போகிறளவு உங்களுக்கு ஸ்டஃப் இருக்குது. தர்ஷிகா நடுவில் பண்ண தவறு என்ன? இந்த காதல் வலை இது மாதிரியான ஒரு ட்ராக்கில் போனதான். அது அவங்க லவ்வாக ரிலேஷன்ஷிப்பாக அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்ல, அது அவங்களோட ப்ரைவேசி. பட் இந்த பிக் பாஸ் வீட்டோட முதல் கேப்டன், பிக் பாஸ் சீசன் 8ஓட ஃபஸ்ட்டு கேப்டன் தர்ஷிகா. தொடர்ந்து 2 முறை கேப்டன் ஆனதும் முதல்ல தர்ஷிகா தான், அதுக்கப்புறமா தான் சத்யா மாறுறாரு. ஆனால் தர்ஷிகா இது மாதிரியான ஒரு விஷயங்களை வைக்கிறாங்க, தொடர்ந்து அடுத்தடுத்த பிரச்சனைகள் அவங்களோட வாய்ஸை ரைஸ் அவுட் பண்ணுறாங்க. விஜய் சேதுபதியால் வீக்கெண்டில் நீங்கள் பயங்கரமான ஸ்போர்ட்டிவான பர்சன் அப்படிங்கிற பேரை வாங்கின தர்ஷிகா அண்மையாக ஒரு 3 வாரமாக காணாமல் போயிட்டாங்க. லாஸ்ட் வாரத்தில் சுத்தமாக காணும். அப்போ எண்ட் ஆஃப் த டே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் கேம் தான் விளாடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் வந்து லாஸ்ட் சீசனில் ஐஷா அவர்கள் வெளில போனாங்க, போனதுக்கு நிக்சன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல கேமரோட கேமை வந்து காலி பண்ண காரணம் நிக்சன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா
தர்ஷிகா மாதிரியான ஒரு கேமர் பர்சனை காலி பண்ணது விஷால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள்லாம் போகுது. சொல்லப்போனால் தர்ஷிகாவோட எவிக்ஷன் தர்ஷிகாவை தாண்டி விஷாலை பாதிக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ரியாலிட்டியான ஒரு விஷயம். வெளியில் வந்து அவங்க வந்து விஷால் பேசின விஷயத்தெல்லாம் பார்த்து எந்த அளவு ஹர்ட் ஆக போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இப்படியா சாட்டர்டே சண்டே எபிசோட் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா தான் இன்னைக்கு மண்டே இல்லை 3 ப்ரோமோ வந்துருச்சு. சரி, ஃபஸ்ட்டு ப்ரோமோ எப்போயும் எப்படி எதை பற்றி வரும்னு தெரியும், நாமினேஷன் பற்றி வரும். அடுத்த 2 ப்ரோமோ அதை பேஸ் பண்ண ஃபைட்ஸாக வரும் அப்படின்னு நினச்சா இன்னைக்கு முதல் ப்ரோமோவே பார்த்தீங்கன்னா ஃபைட்லேருந்து ஆரம்பிக்குது. இந்த ஃபைட்டுங்கிறது கோல்டு வார், அதாவது உடனே சண்டை ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீக்குக்கு, அதாவது இந்த வாரம் முழுவதும் புகஞ்சி சண்டை அடிக்கக்கூடிய அளவு ஒரு கோல்டு வார் வருது. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க்கு ஒரு பக்கம் முத்துக்குமரன், இன்னொன்று விஷால், இவங்க 2 பேரும் போட்டிடுறாங்க. இதில் யாருக்கான ஆதரவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ராணுவ த கேம் சேஞ்சராக மாறி விஷால் அந்த வாரத்துக்கான கேப்டனாக மாற்றுறாரு. அப்போ முத்து எடுத்து அந்த கேம் ஸ்ட்ராட்டஜிங்கிற ரொம்ப தவறான வழியில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரயானா இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும், இவங்களாம் ஒரு பக்கம் சொல்லுவோம். முத்து அதை அக்செப்டும் பண்ணுறாரு, அதே நேரம் அதை டிஃபெண்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது முத்துவோட கேம் வந்து ஒரு ஃபேரான வேதில் போகுது. அதெல்லாம் தாண்டி அவர் நல்ல அண்டர்ஸ்டாண்டில் ஒரு நல்ல ஒரு புரிதலோட அந்த கேமுக்கு வந்திருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் 70 நாள் கடந்துருச்சு, இனிமேல் நிறைய பேரோட ரியல் ஃபேஸஸ்லாம் வெளியில் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த வார கேப்டன் விஷால், அதுக்கு உதவியாக இருந்தது ராணுவ. அதுக்கு வந்து இந்த வாரம் பல பேர் சேர்ந்து என்ன செய்ய போகிறாங்க, ஏன்னா ஜாக்லின்லாம் சொல்கிறாங்க என்னையெல்லாம் கேட்டால் முத்து தான் கேப்டன் ஆகும்னு சொல்லியிருப்பேன் அப்படின்றாங்க. அப்போ ராணுவே பிடிக்காதவர்கள் இந்த வாரம் வந்து என்னென்னலாம் ராணுவ செய்ய போகிறாங்க, விஷால் யாருக்கு ஸ்டாண்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற அந்த பக்கம் ஒரு ஃபயர் இருக்குது. அடுத்தது 2வது ப்ரோமோ வருது. இந்த வாரத்துக்கான நாமினேஷன்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அருணை கட்டம் கட்டி நாமினேட் பண்ணுறாங்க. அது நமக்கு தெரிஞ்சதான். அடுத்த வாரம் அருண் செத்தார் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு, அதுக்கு முதலாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் தான் வந்து முதல் விதையை போடுறாரு. இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டியவர் மிஸ்டர் அருண். அது எல்லாமே நமக்கு தெரியும். போன வாரம் நடந்த விஷயங்களை வச்சு ஒரு பக்கம் அந்த நாமினேஷன்ஸ் வரும். முத்துக்குமார் வைக்கிற பாயிண்டாக இருக்கட்டும், பேக்கேஜஸ் அதிகமாக கேரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி மஞ்சரி சொல்கிற விஷயமா இருக்கட்டும், நிறைய பர்சனல் பேக்கேஜஸ் வச்சுட்டு இருக்காரு, ஜாக்லின் சொல்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாருமே அதாவது ஃப்ரெண்டு நம்பி அவங்கள ஒரு பகடக்காயை யூஸ் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லும்போது அருணை காட்டுறாங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேர்ல மற்றவங்களை வெறும் பகடக்காய்களா யூஸ். பட் இதை வந்து அவங்க சௌந்தர்யாவை சொல்கிறாங்களா அருணை சொல்கிறாங்களா தெரியல. பட் இந்த வாரம் நாமினேஷனில் பவர்ஃபுல் ஓட்டிங்காக கண்டிப்பாக அருண் வருவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ அருண் ஒரு பக்கம் நாமினேட் பண்ணுறாங்க. அருண் அதுக்கு ரெடியாக தான் இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து ஜெஃப்ரி வந்து நாமினேட் பண்ணுற ஒரு விதம், தன்னை வந்து ஒரு பாசியாக காட்டிக்கிறாங்கன்னு. அந்த ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது எப்படி நீங்கள் கேட்காம போயிடுவீங்க, ஒரு பாசியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் ஜெஃப்ரி, உனக்காக இப்போ தான் உங்கள் வீக்கெண்டில் பேசினாங்க, உனக்காக பேசினாங்கன்ற தாண்டி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. உனக்காக பாஸை கொடுக்குறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஏன் இங்கே எல்லாரும் அவங்களுக்கான இண்டிவிஜுவல் கேம் விளாடணும்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது எப்படி பாசி மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரி, ஓகே, ஜெஃப்ரியோட கேம் ஸ்டைல் நல்லா இருந்தாலுமே அன்னை காலங்களில் ஜெஃப்ரிக்கும் ஒரு பேட் கமெண்ட்ஸ் வரதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். அது பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் மன வேதனைகளாகவும் இருக்குது. விஜய் சேதுபதியே ஜெஃப்ரிக்காக நிறைய இடங்களில் நின்று பேசணும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு தருணம்லாம் இருக்கும்போது ஜெஃப்ரி இப்படி ஒரு விஷயத்தை கையில் எடுத்தது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அண்ட் 3rd ப்ரோமோ பார்த்துருப்போம், ஜாக்லின் விசஸ் சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜாக்லின் விசஸ் சௌந்தர்யா அப்படின்னா அவங்களுக்குள்ள சண்டைகள் இல்லை, ஆனால் ஒருத்தவங்க பின்னாடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது பேர் பேக் ஸ்டாப், அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் வந்து ஜாக்லினுக்கு ஒரு பிரச்சனை, சௌந்தர்யா முன்னாடி வருவாங்க, சௌந்தர்யா பிரச்சனை, ஜாக்லின் வருவாங்க. ஸோ ஒருத்தவங்க தொட முடியாத அளவு முன்னாடி வந்து ஒரு ஷீல்டை போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். கேம் தொடங்கிடுச்சு, அதாவது 50 நாளை தாண்டி நீங்கள் இன்னும் 20 நாள் விட்டதே தப்பு. இப்போ 70 நாளில் வந்து எது கழுவுறீங்க? ஒரு பக்கம் சௌந்தர்யா சொல்கிறாங்க, ஜாக்லின் வந்து என்னோட ஃப்ரெண்டுன்றதுனால அவங்கள நாமினேட்டே பண்ணக்கூடாதா, சொல்லவே கூடாதா, நாமினேட்டும் பண்ணக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் போகுது. நான் மேல் கேம் விளாட போகிறேன்ற ஒரு இடத்துல சௌந்தர்யா இருக்காங்க. நீ இவ்வளோ நாள் என் கூட இருந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டேன், முதுகுல குத்திட்டு ஒரு பக்கம் ஜாக்லின் அழுகுறாங்க. எதுக்கு அழுகுற? போன வாரம் தான் நல்லா விளாண்டதுக்கான ஒரு பேரை வாங்கினீங்க, திரும்ப எதுக்கு அழுது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டா? வெளியில் வந்தீங்கன்னா லைஃப் லாங் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். பட் உள்ள இந்த கேம் இன்னும் எவ்வளோ நாள்? 29 நாள் தான் இருக்க போகுது. இன்றைக்கி 71வது நாள்ன்றப்போ இன்னும் 29 நாள் தான். இந்த 29 நாள் உங்களால் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு கேம் விளாட முடியாதா? இப்போ விஜய் சேதுபதி கேட்குறாரு, நாங்கள் எதுக்கு உங்களை பார்க்கணும்? அது மாதிரி தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்கு நாங்கள் பார்க்கணும்? அப்போ இந்த வீட்டில் சௌந்தர்யா இந்த வாரத்தை வந்து நம்ம கேமுக்கான வாரமாக எடுத்துகிட்டு போகணும். போன வாரம் நம்ம காணாமல் போயிட்டோம், அதுக்கு முந்தின வாரம் நம்மளை போட்டு பிறந்துட்டாரு. அதனால் இந்த வாரம் நம்ம கேமுக்கு எடுத்துகிட்டு போகணும். சௌந்தர்யா தெளிவு வந்துருச்சு. இந்த வாரம் நாமினேஷன் பண்ண பல பேருக்கு வந்து ஒரு அறிவு வந்துருச்சு. ஆனால் ஜாக்லின் திரும்ப பின்னாடி போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலை தான் இருந்தது. 2வது இந்த 3 ப்ரோமோ பார்க்கும்போது இந்த வாரம் வந்து நல்லா ஆற வாரத்துக்கும் கார சாரத்துக்கும் குறைவே இல்லாமல் இருக்கும். ஏன்னா விஜய் சேதுபதி இந்த வாரம் ஃபுல்லாக பேசினது என்ன அப்படின்னா, நம்ம தீபக்கும் அதுக்கப்புறமா அருண் பிரச்சனை, எந்தெந்த பிரச்சனையோ அதை தான் ஐடென்டிஃபை பண்ணி பேசினாரப்ப நம்ம பிரச்சனை பண்ணாதான் வெளியில் தெரியும்ன்றது இந்த ஹவுஸ்மேட்ஸுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை வச்சு இன்னைய ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது இந்த வாரம் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஓவரால் இன்றைக்கி வந்து 3 ப்ரோமோ பற்றியும் சரி, 2 நாட்கள் விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ண விதங்களமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை அருண் பிரச்சனை அவர் ஐடென்டிஃபை பண்ணதாக இருக்கட்டும், அருண் இதை ஒத்துக்காமல் போன ஒரு விஷயமா இருக்கட்டும், ஜாக்லின் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் வேணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும், சௌந்தர்யா நான் கேம் விளாட ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும், ராணு விஷால கேப்டன் ஆக்குனதும் முத்துக்குமரனை தோக்கடிச்சதும் உள்ள இது மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்கலான விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.